புழல் ஏரி பேபி கால்வாய் கரையோரத்தில் வசிக்கும் பழங்குடியின மற்றும் ஆதி திராவிட மக்கள் வெளியேற முடியாத வகையில் தீண்டாமை வேலி அமைக்கப்பட்டிருப்பதால் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தவித்து வருகின்றனர். இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நாங்க எஸ்டி எஸ்சி மக்கள் இங்க இருக்கிறவங்க எங்களை தாழ்த்தப்பட்ட மாட்டுக்கறி தோன்ற பசங்க இருக்கப்பட்டவங்க தான் வாழணுன்றாங்க. அப்ப நாங்க இல்லாத தாழ்த்தப்பட்ட மக்கள் நாங்க எங்க போறது? திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே பூண்டி ஏரியில் இருந்து புழல் ஏரிக்கு செல்லும் பேபி கால்வாய் அமைந்துள்ளது. இதன் கரை ஓரத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் மற்றும் ஆதி திராவிட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பேபி கால்வாயை ஒட்டி சென்னை மக்களின் குடிநீருக்காக குடிநீர் வாரியம் மூலம் பைப் லைன்கள் அமைக்கப்பட்டு குடிநீர் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாற்று இனத்தை சேர்ந்த தனிநபர் ஒருவர் அரசு அதிகாரிகளின் துணையுடன் இது சென்னை குடிநீர் வாரியத்திற்கு சொந்தமான இடம் என போர்டு வைத்ததாகவும் தங்களை காலி செய்ய வற்புறுத்துவதாகவும் புகார் தெரிவித்தனர். இது பிடபிள்யூ கார இது மாற்று இடம் கொடுக்குறோம், நீங்க காலி பண்ணணும், இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு போர்டு வச்சுட்டாங்க. போர்டு வச்சுட்டு 10 குடும்பத்தை காலி பண்ணிட்டு அமுச்சு விட்டாங்க. 10 குடும்பத்தை காலி பண்ணி அமுச்சு விட்டு எல்லாருக்கும் இடம் கொடுத்துன்னு வர சொல்றாங்க. சில பேர் கொடுத்தாங்க, சில பேர் கொடுக்கல. அப்புறம் இது குமார் என்கிறவர் இதுல இன்வால்வ் ஆகி விடுறாங்க. அவர் இந்த ஏரியா வார்டு நம்பர். இந்நிலையில் தற்போது அந்த இடம் தனிநபருக்கு சொந்தமான பட்டா நிலம் என கூறி தாமரைப்பாக்கம் பகுதியில் இருந்து பெரியபாளையம் செல்லும் சாலை வரை பேபி கால்வாய் கரையோரத்தில் இருந்த 7 குடும்பங்களை மாற்று இடம் வழங்கி வேறு இடத்திற்கு அனுப்பி உள்ளனர். மீதமுள்ள சுமார் 30 குடும்பத்தினர் அதே பகுதியில் வசித்து வரும் நிலையில் அவர்களை ஜாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தையால் பேசுவதாக கண்ணீர் வடிக்கும் அப்பகுதி மக்கள் தங்களுக்கு வாழ வழியில்லை என்றும் அரசு இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். நாங்க எஸ்டி எஸ்சி மக்கள் இங்க இருக்கிறவங்க எங்களை தாழ்த்தப்பட்ட மாட்டுக்கறி தோன்ற பசங்க இருக்கப்பட்டவங்க தான் வாழணுன்றாங்க. அப்ப நாங்க இல்லாத தாழ்த்தப்பட்ட மக்கள் நாங்க எங்க போறது? இந்த எஸ்டி எஸ்சி மக்கள் நாங்க எங்க போவோம்? எங்களை கேவலமா பேசுறாங்க. எங்களுக்கு எந்த அதிகாரியும் யாருமே எங்களுக்கு இதுல சப்போர்ட் பண்ணல. எல்லாம் பணம் பேசுது ஐயா, எங்களுக்கு யாருமே இல்லையா. தயவுசெய்து கலெக்டர் ஐயா, நீங்க தான் எங்களுக்கு இந்த ஏழை மக்களுக்கு எங்களுக்கு பார்த்து நீங்க உதவி செய்யணும் ஐயா. எங்களுக்கு நீங்க தான் எல்லாமே. அத்துடன் நீங்கள் எல்லாம் எங்கள் பகுதியில் வரக்கூடாது என்று கூறி இவர்கள் பயன்படுத்தி வந்த பாதையை அடைத்து தீண்டாமை வேலி அமைத்துள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் தங்களால் வெளியே வர முடியவில்லை என்றும் பின்புறம் உள்ள வழியில் முட்புதருக்குள் ஒற்றையடி பாதை அமைத்து பள்ளி மற்றும் அத்தியாவசிய தேவைக்காக சென்று வருவதாகவும் கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றனர். மாலை 6 மணிக்கு மேல் இந்த பாதையில் செல்ல முடிவதில்லை என்றும் தங்களின் பாதையை அடைத்து அமைக்கப்பட்ட தீண்டாமை வேலியை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கண்ணீரோடு கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த பக்கம் நாங்க ஒற்றை பாதை வச்சுக்கணும் பின்னாடி போலான்னு போறோம். நாங்க பின்னாடி போற வழியில எங்களை இந்த வழியில ஒத்தையடி பாதையில இந்த பக்கம் எங்க வழி வச்சுக்கணும் வரீங்க நீங்க. இந்த பக்கமும் உங்களுக்கு வழி கிடையாது. 6 மணி ஆகுனா நாங்க போக முடியாது. வெளியில ஒரு கடைக்கு வசதிக்கு போனா கூட எங்கன்னா போனா கூட 6 மணிக்கு மேல போறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த வழியில அந்த வழியிலயும் போக கூடாது, எங்களை வேலி போடுறாங்க. இந்த பக்கம் நான் உங்களுக்கு வழி ஏற்கனவே எந்த வழியில போயிட்டு இருந்தீங்க அந்த வழியில போங்க, இப்ப நான் புது வழி வச்சுக்கணும் வரீங்கன்னு எங்களை மிரட்டுறாங்க. எங்களுக்கு வழி விடாத எங்களை தடங்கல் பண்றாங்க ஐயா. அனைவரும் சமம் என்ற திராவிட மாடல் ஆட்சி நடைபெறும் ஊரில் இப்படி தீண்டாமை வேலி அமைப்பதும் ஒரு பிரிவினரை ஒதுக்குவதும் நியாயமா? இவர்களின் கண்ணீர் கோரிக்கைக்கு பதில் கிடைக்குமா? நடவடிக்கை எடுக்கப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் விநாயகமூர்த்தி.